வடகிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம், விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம். மாகாண சபை கூட எங்களுடைய கையில் இல்லை. அதையும் விட கவலை என்னென்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம். சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக 2007ஆம் ஆண்டு கேம்பஸுக்கு போனவர்கள், நான் 2006 இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா சொன்னாராம், நீங்கள் சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்றால், அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்கலாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையிட்டி விகாரை மயிலிட்டி விகாரை நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேராக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இது நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதிலே அரசியல் செய்கிறார்கள் என்று மயிலிட்டியிலே இப்போது அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய 200-300 போட் அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரை பகுதிக்கு வரும். அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை, அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது. அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணியிலிருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகிட்டால் நாங்கள் உங்களுக்கு 100% ஆதரவு தருவோம். நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன கோபம், ஆனால் எனக்கு உங்கள் உண்மையான பாசம் இருக்கிறது. அண்மையில் கூட ஜெர்மனியிலிருந்து சொன்னார், இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம், அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னேன், நான் அவருக்கு எப்பயோ லிஃப்ட்டில் சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை, எங்களை பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதும் இல்லை. அதை